30 ஏப்ரல் 1945 30 லட்சம் ஜூயிஷ் பீப்புள்களை கொண்டு பயங்கரமான ஜெர்மன் சர்வாதிகாரியா இருந்த அடால்ஃப் ஹிட்லர் தன்னோட தலையில கண்ணை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கண்ணால அவரை ஷூட் பண்ணிக்கிறாரு. அப்கோர்ஸ் இது ஒரு சூசைட். இது எதனால நடந்துச்சு, ஹிட்லரோட மனநிலைமை என்னவா இருந்துச்சு, அவர் செஞ்ச விஷயங்கள், அவரோட கடைசி 24 மணி நேரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹிட்லருக்கு தன்னோட சாவு நெருங்கிருச்சுன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தது. அதனால 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி செத்து போகணும்னு பிளான் பண்ணிட்டு தான் செத்து போயிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சரியா 30 மணி நேரம் முன்னாடி போகணும். பெர்லினை சுத்தியும் பயங்கரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சு. இருந்துமே ரஷ்யன் ஆர்மி உள்ள பூந்துட்டாங்க. இப்போ மொத்த பெர்லினுமே ரஷ்யன் ஆர்மியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா ஹிட்லர் மட்டும் அவங்க கையில பிடிபடவே இல்லை. ஏன்னா யாருக்குமே தெரியாம இருந்த ரகசிய பங்கர்ல ஹிட்லர் மறைஞ்சிருந்தாரு. இந்த பங்கரோட எக்ஸாக்ட் லொகேஷன் உள்ளூர் பெர்லின் வாசிகளுக்கு கூட தெரியாது. ஹிட்லரோட ஸ்பெஷல் ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச பங்கர் இது. ஹிட்லர் தன்னோட குழந்தை மாதிரி வளர்த்த தன்னோட நாய் பிளாண்டிய தன்னோட கையாலவே சைனட் கொடுத்து கொலை பண்றாரு. அது மட்டும் இல்லாம பிளாண்டியோட 5 குட்டிகளையும் கொலை பண்றாரு. தன்னோட மனைவிக்கும் இந்த பிளாண்டிக்கு கொடுத்த அதே சைனட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு ஹிட்லர். பிளாண்டிய ஹிட்லரோட நினைவுகள்ல ஏங்கி போக கூடாதுன்னு ரஷ்யன் ஆர்மி கிட்ட மாட்டி கொடுமை அனுபவிக்க கூடாதுன்னு தான் ஹிட்லர் கொண்டிருக்காரு. ஹிட்லர் சாகருக்கு சரியா 15 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹிட்லருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஹிட்லரை திருமணம் செஞ்சுக்கிட்டது யாருன்னா ஈவா பிரவுன் அப்படிங்கிற 33 வயசான ஒரு ஜெர்மன் லேடி. ஈவா பிரவுன் தன்னோட 15வது வயசுல இருந்தே ஹிட்லரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க காதலிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு, அதாவது ஈவா பிரவுனுக்கு 17 வயசு இருக்கும்போது தான் ஹிட்லர் தன்னோட காதலை ஏத்துக்கிறாரு. அவங்க திருமணத்துக்கு முன்னாடி என்னதான் ஈவா பிரவுனை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தாலுமே 2 பேரும் ஒரே அறையில தான் வாழ்ந்திருக்காங்க. எப்படின்னா 2 பேருக்கும் தனித்தனி அறைகள் இருக்கும். ஆனா அந்த பாத்ரூம்ஸ் எல்லாமே ஒரே ரூமுக்கு போய் கனெக்ட் ஆகும். இதன் மூலமா ஹிட்லர் அவங்களோட ரூமுக்கு அடிக்கடி டீ குடிக்க போனதாகவும் ரகசியங்கள் பேச போனதாகவும் அவரோட ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது ரொம்ப வித்தியாசமான காதல் கதையா நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அவரோட ஸ்பெஷல் ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட்லருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் தான். தற்போதைய சூழ்நிலையில பெர்லினை சுத்தியும் ரஷ்யன் ஆர்மி வந்திருக்காங்க. இப்போ பெர்லினே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப ரஷ்யன் ஆர்மி ஹிட்லர் எங்க இருக்காங்கன்னு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பங்கரை மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஹிட்லரோட ஸ்பெஷல் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் போகுது. ஹிட்லர் அவங்கள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கிறதா அந்த தகவல்ல சொல்றாங்க. நிலப்பரப்புல இந்த பெர்லினே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அடியில பங்கருக்குள்ள ஒரு திருமண விழாவே நடந்துட்டு இருக்கு. இந்த பார்ட்டிக்கு ஹிட்லரோட எல்லா ஸ்பெஷல் ஆபீசர்ஸுமே வந்திருக்காங்க. ஹிட்லரோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஈவா பிரவுனும் ஹிட்லரும் முதல் முறையா ஒரே அறைக்குள்ள போறாங்க. சரியா அடுத்த நாள் 6 மணி அளவுல ஹிட்லருக்கு ஒரு செய்தி வந்து சேருது. ரஷ்யர்கள் நம்மள ரொம்பவே நெருங்கிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹிட்லருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளால ஜெயிக்க முடியும், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல அந்த நம்பிக்கை ஹிட்லருக்கு சுத்தமாவே இல்லாம போயிருச்சு. இன்னும் 2 தெரு தள்ளி தான் ரஷ்யர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரோட டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் கடைசியா பேசிட்டு கை குலுக்குறாரு ஹிட்லர். எல்லாருக்கும் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாக முடிவெடுக்கிறாரு. ஆனா ஹிட்லர் சாகறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மைலாட் நீங்க எங்களை வழி நடத்துங்க, நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம், ஏன் இப்படி இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நான் தற்கொலை பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் அவரோட கடைசி வார்த்தையை பேசுறாரு. இதுக்கப்புறமா ஹிட்லர் பேசுனதை யாருமே கேட்கல. அமைதியா அவரோட மதிய உணவை சாப்பிட்டுட்டு தன்னோட சாவை தைரியமா ஏத்துக்க தயாராகிறாரு ஹிட்லர். காலையில இருந்து ஈவா பிரவுன் தன்னோட அறைக்குள்ள தன்னை பூட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சாகும்போது ஹிட்லருக்கு பிடிச்ச கருப்பு நிற ஆடையில வெள்ளை ரோஜாக்கள் இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஈவா பிரவுன் சாகருக்கு தயாராகிறாங்க. ஆக்சுவலி ஹிட்லர் வந்துட்டு முன்னத்த நாளே ஈவா பிரவுன் கிட்ட இதை பத்தி பேசியிருப்பாரு, நம்ம செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈவா பிரவுன் சொல்லியிருப்பாங்க, எனக்கு துப்பாக்கியால சுட்டு ரத்தத்துல நினைச்ச பணமா கிடைக்க விருப்பம் இல்ல, நான் சைனட்டை சூஸ் பண்றேன்னு. இதனால ஹிட்லர் அவங்க சாய்ஸ்ல அவங்கள விட்டுட்டாரு. கடைசியா ஹிட்லர் அவருக்கு நெருக்கமா இருந்தவங்க எல்லார்கிட்டயும் பேசினதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒரே அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. சரியா மதியம் 3:30க்கு அங்கிருந்த எல்லாருக்குமே ஹிட்லரோட கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாளே ஹிட்லர் தன்னோட உயில்ல எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருந்தாரு. தன்னோட சொத்துக்களை அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னோ, அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி அப்புறம் அவரோட உடல் யாருனாலே தொடக்கூட அனுமதிக்க கூடாதுன்னு அதை மொத்தமா எரிச்சிட சொல்லியும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாரு. எப்படி இருந்தாலும் ஹிட்லரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸான மார்டின் போர்மேன் அப்புறம் ஹின்ஸ் லிஞ்ச் இந்த 2 பேருமே அவரோட ஆசையை நிறைவேற்றுறாங்க. ஹிட்லர் மற்றும் ஈவா பிரவுனோட உடலை மொத்தமா எரிச்சிடுறாங்க. இவங்க உடலை எரிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட சாம்பலை ஹிட்லரோட நாய்கள் புதைக்கப்பட்ட இடத்துக்கு மேல தூவுறாங்க. இதுவும் ஹிட்லரோட உயில்ல எழுதப்பட்டதுதான்.
இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஹிட்லர் என்னதான் கெட்டவரா இருந்திருந்தாலும் தன்னோட நெருக்கமானவங்க கிட்ட நல்லவரா தான் இருந்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நாசி படைக்கு ஒரு தெய்வமா இருந்திருக்காரு. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.